கும்பகோணம் தொகுதின்னு சொன்னா இது இரட்டையுடைய கோட்டை, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கோட்டை, எம்ஜிஆர் கோட்டை. ஆகவே விசுவாசம் என்று சொல்லி வேஷம் போட்டவர்களை பற்றி நாம் கவலைப்பட தேவையில்லை. இனி அவர்கள் முகாம் மாறி என்ன பதவியில் பெற்றாலும் அது துரோகத்திற்கான பரிசாகத்தான் இருக்குமே தவிர விசுவாசத்திற்கான அடையாளமாக இருக்காது. விசுவாசம் விசுவாசம் என்று பேசியதெல்லாம் வெறும் வேஷம் என்பது இன்றைக்கு பட்டவர்த்தனமாக இருக்கிறது. அதிமுக என்ற ஒரு கட்சி இருக்கக்கூடாது என்பதுதான் திமுகவுடைய கொள்கை. அதிமுகவுடைய கொள்கை திமுக என்கிற தீய சக்தி தமிழ்நாட்டிலே ஒழிக்கப்பட வேண்டும் என்பது நம்முடைய கொள்கை. ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே முதலமைச்சர் பதவியை அனுபவித்து விட்டு இன்றைக்கு போய் வெட்கப்படாமல் நான் திமுகவுடைய முதலமைச்சராக போகிறேன் என்று சொல்லுகிற நரம்பில்லாத நாக்கு இது கலியுகம். கலியுகத்தில் என்ன வேண்டுமானாலும் நடக்கும். ஆனாலும் மனித புனிதர் மன்னாதி மன்னன் மக்கள் தலைவர் பொன்மன தலைவன் புரட்சி தலைவர் உருவாக்கிய இந்த கட்சி நிச்சயம் ஆட்சி கட்டில வரும். நீங்க எழுதி வச்சுக்க. இதை விட சோதனைகளெல்லாம் அதிமுக சந்திச்சிருச்சு, நீங்களும் சந்திச்சிட்டீங்க. என்ன கெட்டு போகும்போது ஒரு தடவை பிறக்கிறோம், ஒரு தடவை சாவ போறோம். ஏற்றுக்கொண்ட கொள்கைக்காக உயிரை விட்டால் அதுதான் தன்மானத்தோடு ஆட்சி இல்லைன்னா எல்லாம் ஓடுறான், அங்க ஓடுறான், இங்க ஓடுறான், அதுல ஓடுறான், இதுல ஓடுறான். அங்க போய் என்ன கொஞ்சம் தான் சாப்பிட போறீங்க? அதுக்கு மேல எக்ஸ்ட்ரா டின்னு கட்டியா சாப்பிட முடியும்? ஒரு வயது தான் இருக்கு. செமிக்கணும்ல அது சாப்பிட்டது, ஜீரணம் ஆகணும்ல, சோழ விஷமா மாறி இருந்தா. அதே ஒரு இடத்துல நான் கேட்பது எல்லாம் இந்த நேரம் என்பது, இந்த காலம் என்பது, இந்த தேர்தல் என்பது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை காப்பாற்றி இந்த தமிழ்நாட்டு மக்களை சர்வாதிகாரத்தில் இருந்து காப்பாற்றுகிற ஒரு தேர்தல், ஜனநாயகத்திற்கான தேர்தல். எடப்பாடி முதலமைச்சராக வந்ததற்கு பிறகு இன்றைக்கு இருக்கிற இந்த திமுக அரசினுடைய கையாளாத தரத்தினாலே மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிற பாதிப்பிலிருந்து மக்களை மீட்டெடுப்பதற்காக 10,000 ரூபாய் உதவித்தொகையாக வழங்கப்படும் என்கிற அந்த அறிவிப்புக்கு அப்புறம் தான் ஸ்டாலின் அவர்கள் 5,000, 2,000, 1,000 என்னமோ போட்டுட்டே இருக்காங்க. ஏன்னா அவருக்கு பயம் வந்துருச்சு, தோத்துட்டு போறோம். ஏன் சாமி 5 வருஷம் இருந்தே சாமி, ஒரு நாள் கூட இது மாதிரி 5,000 போடவே இல்லையே சாமி. ஒரு நாள் கூட நீங்க ஒண்ணு போட்டிருந்தீங்கன்னா பரவாயில்லையே. தேர்தல் வருதுன்னு போடுறீங்களே, ஏன் பயம் வந்துருச்சு? ஆளுநர கட்சி வெளியே வீராப்பா பேசுறாங்க, நாங்க தான் வருவோம்னு. ஆனா உள்ள நடுத்தோம். அதனாலதான் அதிகாரி கூப்பிட்டு கேட்க, ஐயா ஜெயிக்கிறதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்க. முதியோர் ஓய்வூதியம் போடுங்க, மாற்றுத்திறனாளிகளுக்கு போடுங்க 2,000, மகளிர் உரிமைத்தொகைக்கு 2,000 போடுங்க. மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே, நீங்க 5,000 இல்ல 50,000 இல்ல 1 லட்சம் கூட கணக்குல போடுங்க, பேங்க்ல போடுங்க. அது உங்க தாத்தாவுக்கு பணம் இல்லையா? அரசாங்க பணம் தானே. இது மக்களுடைய வரி பணம் தானே, அவங்க பணம் தானே. அதனால மக்களுக்கு எல்லா விவரமும் தெரியும். அதனால ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் வீட்டுக்கு போவது உறுதி, புரட்சி தலைவர் எடப்பாடியார் கோட்டைக்கு போவது உறுதி. ஏன்னா நாடு சின்னாபின்னமா போச்சு. சட்டம் ஒழுங்கு சீரழிவு, பாலியல் வன்கொடுமை, விலைவாசி உயர்ந்து, மின்சார கட்டணம் உயர்ந்து, எல்லாம். எதுக்கு 22 கட்சியை சேர்க்கிறாரு? அவர் தான் பலமா இருக்கிறாரு. எதுக்கு இத்தனை கட்சியை சேர்க்கணும்? ஓடி ஓடி சேர்க்கணும். அவருக்கு தோல்வி பயம் வந்ததுனால 22 கட்சியை சேர்க்கிறார். இதே புரட்சி தலைவர் இதே அம்மா அவர்கள் 2011 ஆட்சி அமைத்து 2016 234 தொகுதி இரட்டையிலே வெற்றி பெற்றார். அது மாதிரி நீங்க செல்வாக்குள்ள கட்சி தானே, ஆட்சி பண்ணிட்டீங்க 5 ஆண்டு. 2011 இருந்து 2016 வரைக்கும் அம்மா ஆட்சி பண்ணிட்டு, இந்த ஆட்சிக்கு மக்களிடத்திலே நான் சாட்சியாக சான்று கேட்கிறேன், 234 தொகுதி இரட்டையிலே தான் நிற்கும் என்று வெற்றி பெற்ற ஆட்சி அமைத்தார். அப்ப உங்க மேல மக்கள் கோபமா இருக்காங்க, அதிருப்தியா இருக்காங்கன்றது தெரிஞ்சதுனாலதான்
22 கட்சியை சேர்க்கிறீங்க. ஸ்டாலின் அவர்களே, 22 கட்சி அல்ல, 52 கட்சியை நீங்கள் சேர்த்தாலும் உங்களுக்கு தோல்வி என்பது உறுதி என்பதை